கடந்த சில நாட்களாகவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நயன்தாரா தனுஷ் விவகாரத்தில் அதிரடி திருப்பமாக நீதிமன்ற உத்தரவு ஒன்று வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது இந்த விஷயம். நடிகை நயன்தாரா தன்னுடைய திருமணத்தையும் திரை வாழ்க்கையையும் ஆவணப்படமாக எடுத்து அதை நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் செய்திருந்தார். நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டெய்ல் என்கிற பெயரில் இந்த ஆவணப்படம் ரிலீஸ் ஆகி இருந்தது. இந்த ஆவணப்படம் வெளிவரும் முன்னர் அதன் ட்ரெய்லர் வெளியான போது அதில் நானும் ரவுடிதான் படத்தின் 3 வினாடி காட்சிகள் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டி அதை நீக்காவிட்டால் ரூபாய் 10 கோடி நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என நடிகர் தனுஷ் தரப்பிலிருந்து நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. தங்களிடம் உரிய அனுமதி வாங்காமல் அந்த வீடியோ காட்சியை பயன்படுத்தி இருப்பதால் தனுஷ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார். இதனால் கொந்தளித்த நயன்தாரா நடிகர் தனுஷை தாக்கி 3 பக்கத்திற்கு அறிக்கை வெளியிட்டார். தன் ஆவணப்படத்தை ப்ரமோட் செய்வதற்காக நயன்தாரா இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக விமர்சனமும் எழுந்தது. தனுஷின் இந்த வார்னிங்கிற்கு பின் வெளியான ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் ஷூட்டிங் சமயத்தில் எடுக்கப்பட்ட 30 வினாடிகளுக்கு மேலான காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதை பார்த்த ரசிகர்கள் தனுஷிடம் அனுமதி வாங்கித்தான் இந்த காட்சிகளை நயன்தாரா தன் ஆவணப்படத்தில் வைத்தாரா என கேள்வி எழுப்பி வந்தனர். ரசிகர்கள் சந்தேகித்ததைப் போலவே தனுஷிடம் எந்த அனுமதியும் வாங்காமல் அந்த காட்சியை ஆவணப்படத்தில் வைத்திருக்கிறார் நயன்தாரா. அது தற்போது தனுஷ் தொடர்ந்துள்ள வழக்கின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தன்னிடம் அனுமதி வாங்காமல் வீடியோவை பயன்படுத்தி இருப்பதாக தனுஷின் ஒண்டர்ஃபார் நிறுவனம் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இது தொடர்பாக விக்னேஷ் சிவன், நயன்தாரா மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. தனுஷின் எச்சரிக்கையை மீறி நயன்தாரா அந்த வீடியோவை பயன்படுத்தி இருப்பதால் அவர் நஷ்டஈடு கொடுக்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நயன்தாராவின் அறிக்கைக்கு இதுவரை எந்த பதிலும் அளிக்காமல் உள்ள தனுஷ் நேரடியாக களத்தில் இறங்கி ஆக்ஷனை காட்டியுள்ளார் என்பது இந்த விவகாரம் சூடுபிடிக்க காரணமானது. இந்த பிரச்சனை ஆரம்பித்த சமயத்தில் சமூக வலைதளங்களில் தனுஷை விமர்சித்து வந்த பலரும் இப்போது நயன்தாராவுக்கு எதிராக திரும்பியுள்ளனர். பணம் வாங்கி கொண்டுதானே நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு நிகழ்ச்சியை விற்றார், அப்போது தனுஷ் கேட்கும் தொகையை கொடுப்பதுதானே நியாயம் என பலரும் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. 3 வினாடி காட்சிகளுக்கே 10 கோடி ரூபாய் கேட்டுவிட்டார் என்று அலறி துடித்த நயன்தாரா தற்போது எந்த முகத்தை வைத்துக் கொண்டு 30 வினாடிகளை உபயோகம் செய்திருக்கிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தாங்கள் வெளியிடும் படங்கள் மக்களிடம் பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் இந்த சினிமா பிரபலங்கள் ஏதாவது ஒரு சர்ச்சையை உருவாக்கி ப்ரமோஷனில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்தே வருகிறது. தனுஷை பொறுத்தவரை தன்னுடைய அனுமதி பெறாமல் உபயோகிக்கப்பட்ட காட்சிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடியுள்ளார். நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறது என்பதை பொறுத்தே இது போன்ற நிகழ்வுகள் பின்னாட்களில் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் என்கிறது தமிழ் சினிமா துறை.